ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் வந்து ஸ்குவாட் கேமிங். நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் வந்தால் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவ்வளோதான் உள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. எதனா பண்ண வேண்டியதுதான். அப்படி இல்லை பிரதர், ஐஸ்கிரீம் சாப்டர் ஒன்றும் இல்லை, என் கம்ப்யூட்டரில் இருக்குது. என்னடா படம் இது? தெரில. என்னடா கத்தி சண்டை போடுறாங்க. காற்றே வரல, விண்டோ தர. காத்தி வீசுது. ஏய் நம்ம ஃப்ரெண்டா சார்லி. மோர்லி மோர் போடுறா. ஏய் சார்லிடா அவன். நான் கூடுவேன் அவனை. ஏய் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வரையா? எனக்கு என் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் பிரதர். எனக்கு வெனிலா ஃப்ளேவர் வேணும். என்ன அவன் முழிக்கிறான்? நான் புஷ்டான். என்ன புஷ்டான்? டேய் ஃப்ரீஸ் ஆகிட்டான்டா. என்னடா இவன்? என்ன பார்க்கறேன், எனக்கு கன்சிடர். Damn, I have to do something. எங்க உளுத்திக்கு போட்டான். இல்ல எனக்கு புரியல. ஏய் அவனை காப்பாற்றி ஆகணும்டா. டேய் என்னடா கதவு திறக்க முடியல? ஐயோ மாட்டிக்கணும். இப்போ ஜன்னல் எந்த ஏகரி வச்சு ஆகணும் போல இருக்குதே. அது என்ன வேணும்? ஸ்விங் அடிச்சு ஒன்றும் போட முடியாது. காக்கா அடிக்கிறான். ரோப்பு கச்சிக்குதுடா. ரோப்பை கட்டியாச்சு கைஸ். ரோப்பை எப்படி கட்டலாம்னு தெரியல, கீழே தொங்கிக்குது. நம்ம கீழே விண்டனா என்ன ஆகுது? எதுவும் பண்ண முடியாது. டைட்டாக கட்டினியாடா, பயத்தில் ஏறுனுக்கிறேன். உள்ளே போயிட்டோம். ஸ்லிங் ஷாட் எத்தனை கீழே வந்துட்டோம். இப்போ அவன் எங்கிறானே தெரியலையே, நம்மளே பிடிச்சி போயிட்டானா ஆகுது. கீழே நமக்குதுடா. அது என்னது மேப்புன்னு நினைக்கிறேன். என்னடா கண்ணு தெரியாது போது. கொள்ள கைச்சு 4 நாள் கைச்சு சேர்றா போடா. மேப்பு கச்சிச்சு. எதுக்கு இந்த மேப்பு? ஏன்னா பர்சிஸ் காசு இருந்தால் காசு எடுத்துன்னு போயிருக்கலாம். என்னடா அவன் சுற்றுதேன்னு சுற்றிங்கிறான். கைஸ் மக்களே, இப்போ வந்து நம்ம எங்கே போகணும்? கெஃபேட்டேரியா போயிடலாம் முதல்ல. கெஃபேட்டேரியா போய் வண்டி நல்லா இருக்குது. பத்தம் பண்ணிடலாம். இந்த வண்டி யார் ஓடுது? நம்ம தோற எடுத்துக்கலாம் போகுது. அந்த ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீமா? அதுதான் அவன் பேர் ராடு. நம்ம வந்து அவனை கம்பின்னு கூப்பிடலாம். ஒரு வேளை கஃபிடேரியா வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து அவனை காப்பாற்ற தேவையான பொருள் கிடைக்குதா பார்க்கலாம். வாடா. ஐஸ்கிரீம் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு காஃபி வச்சும் போட்டு தரோண்ணா. அடா பாவி, உன்னை காப்பாற்றவனா ஐஸ்கிரீம்னு அலையிறியா? அதெல்லாம் ஐஸ்கிரீம் வேண்டாம் இருக்கு. காஃபி கீஃபி இதெல்லாம் போட்டு இந்த குப்பை தொட்டில் இருந்தால் என்ன சாப்பிட்ரு. டேய் சி, அங்கே கருமை முட்டைக்குதுடா. அந்த முட்டை அதுவும் அழுவி போன முட்டையாக இருக்குதுடா. அந்த சார்லிக்கிறான்ல, அவனுக்கு பசிதுன்றான். இதில் இருக்கிற என்ன முட்டையை எடுத்து போய் குத்துடலாமா? முட்டு அம்மா ஐட்டு போடா டக்குன்னு போய் கூடுறான். கிடைக்க மாட்டேங்குது. எந்த குப்பை தொழில் நல்ல முட்டை இருக்கும்? நல்ல முட்டையா? என்ன கேவலமான முட்டை இருக்கு, அதான் எடுத்து போய் கொடுக்குறேன். அப்போனா கேவலமான முட்டைனா கம்பி வந்துட பாருந்தா பார்த்து போடா. இந்த இடத்துல ஒரு கம்பி ஈஸியாக வந்துடுவான். ஏன்னா அவன் ஒரு கம்பி, அதாவது சின்ன வயசுல அப்படியே பூந்து வந்துடுவார் அவர். ஐயோ இதுக்குள்ளே போய் பார்க்கல. இங்கே என்ன முட்டை இருக்குதானே? முட்டையா? குப்பை தொட்டிக்குதுடா. நீ முட்டை சொல்லுங்க, ஒரு பாட்டு ஞாபகம் வருது. டைனோசர் முட்டை, அதுதான் ஐஸ்கிரீம் முட்டை. நீ மெல்ல சாவு மெல்ல சாவு மெல்ல சாவு 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 மாதிரி சுற்றின்னு போனா தப்பிச்சிடுவோம் 2 பேரும் ஒன்றா. கடைசியில் மென்டலாகி லூஸ் ஆகிடுவான் போ. ஒரு கோடு கச்சிதுடி. நீ பாட்டு பாரு நேரத்தில் அந்த குப்பைத்தட்டில் முட்டை கிடைக்க நினச்சா கோடு கச்சிது. கோடா? என்ன கோடு இருந்துச்சு? 4859 நினைக்கிறேன். என்னடா? டேய் எங்கடா அவன்? தோ ஐடி அவனுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பொறுமையாக வரான். ஏங்க ஒரு மொட்டைங்க, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இது போட்டுனுக்குறான். சின்ன தொப்பி போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். சின்ன தொப்பி இல்லை, அது மண்டி ஒரு தொப்பி. அது மாஸ்கா? ஆமாம். எவ்வளோ பேர் இவ்வளோ காசு இது? டேய் சில்லறை ஏற்றும் போகிறா? இல்லை, அங்கே கட்டுக்கிட்டே காசுக்குது, அதெல்லாம் விட்டு சில்லறை ஏற்றுன்னு வராங்க இவன். ஐயோ ஏய் சில்லறை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலையா? அட்லீஸ்ட் ஒரு 25 ரூபா காயின் இருந்தாலும் சேர்த்துன்னு வந்துடலாம். இது 1 ரூபா காயினுங்க. 1 ரூபா காயினு 4-5 எடுத்துன்னு வந்துடுறான். 4-5 ஆமாம். ஒன்று சின்ன அந்த ஐஸ்கிரீம் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஒன்று 2 ரூபா, இன்னொன்று 5 ரூபா, இன்னொன்று 10 ரூபா, அப்படிதான் இருக்கும். 10 ரூபாய் போகும். இந்த சில்லறை கட்சி வச்சு என்ன பண்ண தெரியல. ஆயில் எடுக்க வந்துட்டோம்டாடி. ஜஸ்ட் மிஸ், ஆயில் எஸ்கேப் ஆகிட்டான். எல்லாம் ஆயில் எஸ்கேப் ஆயிடுச்சா? இந்த ஆயில் நமக்கு ஞாபகம் வந்துச்சுல, அப்படி சொல்கிறேன். இல்லை திருப்பி போயிட்டு வந்து ஆயில் கட்சி. இந்த ஆயில் எது தெரியுமா? ஆயில் கீழே போட்டு வழி கொடுத்து சாவடிக்குது. ஆமாம் தானே? அதெல்லாம் இல்லை, பார்ப்பேன் பார்க்குறேன். இப்போ நான் வர இப்போ எந்த ஏரியா போகணும்னா இதுக்கு போகணும். எது? அது பேர் என்ன? ப்ளே கிரவுண்ட் போகணும். ஆமாம், ப்ளே கிரவுண்ட் போயிட்டு
ப்ளே கிரவுண்ட் போயிட்டு நாங்கள் ஆயில் செட் பண்ணுவோம். நான் ப்ளே கிரவுண்ட் தான் சொல்கிறேன், என்னடா இங்கே வந்துக்கிறான். அவனை இழிச்சா வயா நீ தொடரத்துக்கெல்லாம் போகிறதுக்கா போட. டேய் தொடரத்துக்கு தானே போனோம், இது கேம்டா. கேமா இருந்தா அது அவன் வண்டி அப்படிதான் போவான். ஏன் அந்த இவன் அங்கே ராடு தம்பி எங்கே போனீங்க? அவன் முடிச்சுடுறா. முடிச்சு வந்து மாட்டினா ஐயோ வரண்டா பின்னாடியா. அவன் கண்டுபிடிக்க மாட்டான்டா, பிடிக்க மாட்டான், அவன் கண்டுபிடிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு கணிச்சிடாது அவனுக்கு. கணிச்சிடாதா? ஆமாம். அப்போ எப்படி தொத்துறான்? நம்ம சும்மா நடந்து வரான் டக்குன்னு கரெக்டாக அவன் எதில் பெட்ரோல் கழிச்சிச்சிடான். இந்த பெட்ரோல் கழிச்சுனா என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணோம்? நம்ம சின்ன வயசுல ஒரு கார் ஓட்டும் பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு கார் இருக்கும் ஒரு இடத்துல, அங்கே போயிட்டு ஜாலியாக சுற்றலாம். அது யாரு தெரியுமா? யாரு நான் கிஃப்டாக கொடுத்தா? ஈவல் இருந்தால் பிறந்த நாளைக்கு 5th பிறந்த நாளைக்கு கிஃப்டாக கொடுத்தா. அது அப்படியே வச்சு சுற்றினுக்கிறான் இவன் கோமாளி. அதே தூக்கி அங்கே வச்சுக்கிறான். அவன் அங்கே தான் பெரிய இடம், அங்கே தான் ஓட்டு வந்துட்டு அங்கே எடுத்து வச்சுக்கிறான் இவன். இந்த பெரிய வண்டி யார் கிஃப்டாக கொடுத்தா சொல்லு? யாரு? எனக்கே தெரியாது. அது ஈவல் தான் இருக்கும். ஏடா சும்மா போய் வீட்டில் போய் பார்த்துக்கிறான் அவன். அந்த ஈவல் வந்து இந்த வாழ்க்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுத்த அந்த ஐஸ்கிரீம் வண்டியை. இல்லைடா அவங்க அப்பா பண்ணிட்டா இது ஈவல்லே ஒரு கத்தி வாங்காமல் ஒரு சுத்தியில் வச்சு ஆட்டிங்குது. இல்லை அவங்க அப்பா தான் இந்த வண்டி. அவங்க அப்பாவும் இது ஐஸ்கிரீம் கடைக்கார் தான். அவனோட மாசத்துக்கு போட்டுக்கிறான். அப்போ அவங்க அப்பா எங்க? அவங்க அப்பா செத்து போயிட்டார். அதுதான் அதெல்லாம் இவன் நான் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இவன் சுற்றினுக்கிறான். இப்போ எங்கே தெரியுமா போனோம்? இந்த ஆனால் அவர் டீசெண்டான ஆள். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒழுங்காக ஐஸ்கிரீம் விற்றுந்தாரு. இவன் பார்த்தீங்கன்னா ஆளுங்களை கத்தினுங்கிறான். ஆனால் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் வந்து ஆயில் கிணத்துலேருந்து ஃபஸ்ட்டு தோந்துட்டேன். அது யாரும் காமிக்கல. ஆயில் கேன் இல்லை, அந்த ஆயில் சின்னதாக தோல கஃபிடேரியாலேருந்து அதை எடுத்துன்னு வந்து தந்துட்டோம். அதை தான் கட் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா அது கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டோம் இல்லை, கட் ஆகி ரெக்கார்டு திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் போட முடியாத காரணத்தினால் கொஞ்சம் மன்னித்து கொள்வோம். அந்த ஈவலான் கொத்த கிஃப்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம இப்போ பெட்ரோல் எடுத்துன்னு போகிறோம். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அவனுக்கு கொத்ததை. ஆமாம். இங்கே வந்தால் என்ன ஆகுது? வருவானா? வருவான். நான் பார்த்துருக்கேன். வந்துட்டான். சொன்ன உடனே வந்தாடா வாய் காவாயாகுது. எப்படா அவன் இங்கே வந்தா? நம்ம எப்படி தப்பிக்கிட்டு? நம்ம அந்த கிராணி கிராண்ட் போச்சு பரவாயில்ல, குஞ்சில் வர மாட்டோம். குஞ்சி வரான்டா இவன் பைத்தியம். இப்போ வந்தான்னு வச்சுக்க, அந்த கம்பி இருக்குல்ல அப்படியே சுற்றிட்டு இந்த கம்பி ஏமாத்திட்டு போயிடும். ஏன் தெரியுமா? கிராணி இப்போ தாத்தாவும் பாட்டிக்கும் முதுகு ஒச்சிச்சு ஃபஸ்ட்டு. அது போய் கம் போட்டு ஒட்டி வச்சுக்கிறாங்க. அது குஞ்சு வராது. கீழே குஞ்சிச்சுன்னா நமக்கு அவங்களுக்குள்ள இருந்தாலும் வச்சுக்கோ, வச்சுன்னு வந்து ரெண்டா இல்லை 4 போடும். 4 ஒட்டி வச்சுக்கிறாங்களா? ஆமாம். அவ்வளோதான். அவனை டிமிக்கி ஊற்றுட்டு வந்துட்டான் ஈஸியாக. அவன் வரத்துக்குள்ள 4 வாட்டி போயிட்டு வந்துடும்டா. அவன் பின்னாடியே வருவான்டா. அவன் போயிட்டு 4 வாட்டி போயிட்டு வந்துடலாம்டா. அவ்வளோ பொறுமையாக வந்துடும். இந்த பிளே கிரவுண்ட் தான் முக்கியமாக நிறைய விஷயம் பண்ணுற வேண்டியது இருக்குது. இப்போது இந்த ஆயில் கேனை போட்டு நெக்ஸ்ட் எங்கே போனாலும் அந்த காயினத்தில் வந்தோம்ல, அந்த காயினத்தை போய் ஒரு கன் எடுக்கணும். அந்த கன் எடுத்து இவனை போட்டு தரலாம். அந்த கன்று அந்த கார் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். போஸ்ட் தெரியுமா? அங்கே தான் ஏறிது. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு அங்கே தான் இருந்துச்சு அந்த இது வெண்டிங் மிஷின். இப்போ தான் வேறு எங்கே மாற்றிட்டாங்க. நான் சுற்றிட்டு ஒரே வர மாதிரி இது. சுற்றிட்டு ஒரே இடத்துல வந்துருக்கா இல்லையே. அதோ அங்கே தெரிதா 4 வீடு மாரி 2 வீடு தான் இருக்குது. என்னடா வீடா? அது நினைத்தல ஏதோ ஒன்று மாதிரி இது. இப்போது அந்த வெண்டிங் மிஷின் எங்கே திரும்பி பார்க்கணும். எப்படி போகலாம்? சரிடா போ. அவன் இன்சைட் இருக்கானே, அவன் முக்குதுடா, மின்னுக்குதுடா. அது அப்புறம் அது கிரைன் கீன்னு நினைக்கிறேன். கிரைன் கீ இந்த இதுதானே? இந்த கீ தானே? அதோட கீ தான். இப்போ அது வேற 3 இருக்கும். அது தூக்கினது இங்கே வச்சிட்டான். அதில் 3 இருக்கும். நம்ம வச்சு பட்டனை அமுக்கணும். அது வேறு எப்போ ஓப்பன் ஆகும்? இது வேற எடுக்க முடியல. அவன் வந்துட்டான். என்ன பண்ணுச்சு? இப்போ பாருங்க, மண்டையிலே சுளுக்கு எடுக்க போகிறோம். எங்க பின்னாடி தான் தோத்தனா? கன் எடுத்தோடனே பயந்துட்டானா? எல்லாம் கழுத்தெல்லாம் சுளுக்கு எடுப்பாங்க. இப்போ அவங்க மண்டையிலே சுளுக்கு எடுக்க போகிறோம். மண்டையிலையும் இன்னொரு இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க. எங்கரா அவன்? டேய் சீக்கிரமாடா டேய் தம்பி, கண்ணே தவற மாட்டேற. மற்ற டைம்லாம் தோத்தேனேங்கிறா. அவன் தோத்துறானா? நந்து வரான் அவன் பின்னாடி பார்த்துட்டு. எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போனால் பறப்பான். கனவுலையா? வேணா போய் பாறான். பார்க்குறேன். மண்டிலே சொன்னோம் போடு. சொல்லி கத்தாச்சு. இப்போது நாங்கள் இவன் இப்படி உட்காந்துங்கிறான். சி எங்க ஆளா ஊற்றிட்டோம் ஃபேண்ட்டில். அழுக்காந்ததுன்னா ஆளா ஊற்றிட்டு அவன் கைன்னு வந்துடும் போயிட்டு. கிராணிலாவது 2 நிமிஷம் சாகும். இதில் 1 நிமிஷம் தான் இவன் சாகிறான். அவன் உயிரோட இருந்தாலும் ஒன்று தான், உயிரோட இல்லைனாலும் ஒன்று தான். இமோஷனல் டேமேஜ்.
இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா? க்ரைன் கீ இது எதுவுமே அங்கே திறந்துட்டு அந்த க்ரைன் வச்சு தான் இன்னொரு ப்ளே கிரவுண்டு போகணும். இங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கா, அது பக்கத்துலேயே இன்னொரு ப்ளே கிரவுண்ட் இருக்கும். ஆஹா ஆமாம் எனக்கு புரியல. நான் எதுக்கு இன்னொன்று புரியல. என்னது எதுக்கு இப்போ ரெயின் எடுத்துன்னு நாங்கள் போட்டேன்? என்னது எதுக்கு ரெயின் அங்கே எடுத்துன்னு போட்டேன்? க்ரைன் நான் எதுக்கு அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டேன்? தெரியலையே. போ தெரிப்போ. ஐயோ எதுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டேனே தெரியலையே. எடுத்து போகணுண்டா. ஐயோ சீக்கிரம் பேத்துல ஏங்க இவன் பேசிட்டு போட்டாங்க அங்கே திருப்பியும். எதுக்கு நாங்கள் தூக்கி போய் போட்டேன்? ஏதோ ஞாபகத்தில் தூக்கி போய் போட்டேன். ஏதோ ஞாபகத்தில் தெரியாமல் தூக்கி போட்டேன். இங்கே வந்ததே நம்ம தப்பு. அந்த க்ரைன் கீ பார்த்தீங்களா, அந்த கீ செயினை தப்புக்கு மேல் தப்புக்கு மேல் தப்புக்கு மேல் தப்பு பண்ணினே இருக்கும். அதுக்குள்ளே ஏன்ட்டான் அந்த பையன். என்ன தூக்கி போய் க்ரைன் என்ன கண்ணு தெரியாத மாதிரி போகிறான். அவன் எதில் பண்ணதான் கண்ணு தெரியும் பாரு. தூக்கி போட்டா கண்ணு தெரியும். காது தானே கண்ணு தெரியாது போல, அவன் காது தான் கேட்க முடியாது. காது தெரியும். அது ஸ்ட்ரைட்டாக பண்ணி நிற்கணும், அப்போ தான் கண்ணு தெரியும். இல்லை கண்ணு தெரியாது அவனுக்கு. அவனுக்கு சைடு கண்ணு தெரியாது போல், ஸ்ட்ரெயிட்டு கண்ணு தான் தெரியுமா. இன்னும் தெரியும். அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம போயிட்டு க்ரைன் கீ போய் தந்துட்டு மற்ற வேலையை போவோம். மற்ற வேலையை போய் பார்க்கலாம். கம்முன்னு போயிட்டான். டேய் அவன் சொல்லி நிறுத்துங்கடா. அங்கே பாரு லூசிட்ட மாட்டி போய் நாங்கிறான் பாரு. திரும்பி பாடுறா. டேய் திரும்பி இப்போ வந்து வேற கலர் ஆளை ஊற்றிக்கிறோம். அது போல் அதனால இப்போ வேற ஆளை ஊற்றிக்கிறோம். அது வந்து ஆரஞ்சு ஆளா. அவ்வளோதான். க்ரைன் கீ எது எத்தனை போனால் எத்தனை தெரியல. நாங்களே கிரியேட் பண்ண ஆளா அது. அதனால தான் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ இந்த இது எவ்வளோ பெரிய க்ரைன் பற்றியா, இதை வச்சு தான் இன்னொரு ப்ளே கிரவுண்ட் போகணும். ஆஹா லிவர் இப்போ எந்த லிவர்னு வேறு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு க்ரைனே ஓட்ட தெரியாது. நம்மள ஓட தெரியாது உட்காந்துக்கிறோம். எதனா ஒரு லிவர் அமைக்க பார்ப்போம் போதான்னு. ஏதோ போஸ்டர் வேறு ஒட்டிக்கிறான். என்ன போஸ்டர் ஒட்டிக்கிறான்? யாரோ கிட்டர் வச்சுக்கிறான். எப்படி எப்படி தந்த பார்த்தியா? ஓமே கார்டு ஆளுத்துக்கலாம். இப்போது நம்ம அங்கே தந்தோம்ல, அது பக்கத்து ப்ளே கிரவுண்ட். இது வேணா பாருங்களேன் நீங்களே. எங்கே இருக்க? வேணா பாரு எங்கே இருக்குது, எனக்கே தெரியலையா? ஆ எங்கடா இது? தோகுதுடா. சுற்றினாமா ஸ்ட்ரைட்டாக போய் வேண்டிய சுற்றி விளாண்டு வரும். இந்த பார்த்தீங்களா இன்னொரு ப்ளே கிரவுண்டு. அவன் இதுக்குள்ளேயும் வருவான்டா, பார்த்து போகணும். நம்ம தான் வருவான். அவன் ஸ்கெட்சாக போட்டு வருவான். அந்த மாதிரி வருவான். நம்ம தான் இந்த காய் என்னத்துனே தெரில. நானும் பாட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஆகும் எதுக்கும். இப்போது சொக்கா எங்க ஏய் என்னடா சொக்கா? ஏய் பாத்தியா இல்லையா? சொக்கால பாத்தியா ஐஸ்கிரீம் கரை ஒட்டின்னு. அப்போ இவனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து மயக்கம் வந்து ஆகிட்டு. இப்போ அவன் எங்கன்னே தெரில. எங்கன்னே தெரில. என்ன தம்பி, நான் கம்பி தம்பி என்ன பண்ண அவனை? அவன் பையன்டா. அவன் பையன் தான் இந்த செக்யூரிட்டி தான். யார் பையன்? செக்யூரிட்டி பையன் யாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த செக்யூரிட்டியோட கீ தான் நம்ம தூக்கின்னு வந்துடும். யார் அந்த இந்த கஃபேட்டேரியா இருக்குல்ல, அந்த செக்யூரிட்டி தான். அந்த செக்யூரிட்டியோட கீ தான் இது. ஓ அவன் ரெண்டு இடத்துல இது ஷிஃப்ட் பார்க்குறான். இப்போ அங்கேயும் ஷிஃப்ட் பார்க்குறான், இங்கேயும் ஷிஃப்ட் பார்க்குறான். இவன் வந்து சும்மா இங்கே பார்க் போயிட்டு வரலாம் அப்படின்னு கடுப்பில் வந்துக்கிறான். அப்போ ஆக்சுவலி ஐஸ்கிரீம் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் கொடு மாதிரி கொடுத்து மாயமாகிட்டான். அப்போ சார்லி மாதிரியே இவனும் மாட்டிக்கிறான். அவ்வளோ பெரிய ஆளே மாட்டிக்கிறான். அந்த நம்ம மாட்டாமல் இருப்போமா பார்க்கலாம் வாங்க. எங்கடா அவன்? நம்ம ஷூட் பண்ணலான்னு பார்த்தா எங்கே அவன் வரமாட்டான். சரி நம்ம பாட்டு போயிடலாமா? போ பார்த்துக்கலாம். சரி போகலாம். திரும்பி மாட்டாமலையா போயிடுவான். நம்ம தான் அவன்கிட்ட மாட்டோம். இது ஒன்று எங்கே தரமாக போக மாட்டேங்குது, எங்கேயோ போகுது. இப்போ நம்ம எங்கே போகணும்? இதுக்கு போகணும், கஃபேட்டேரியா தானே? ஆமாம்மா, அந்த கீ எடுத்து கஃபேட்டேரியா போகணும். போகுமா? கஃபேட்டேரியா தான் போவோம். நம்ம சொல்கிற மாதிரி தான் போகணும். எல்லாம் அவனை ஷூட் பண்ணுறோம், மிரட்டி வச்சுக்கிறோம். ஷூட் பண்ணுறோம்ல பையன் கரெக்டாக வந்து கூட்டின்னு வந்துட்டுக்கிறான். தம்பி ராடு தம்பி. சுட்ட மயக்கமா? எனக்கு ஐஸ்கிரீம் ஒன்று தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஏண்டா அதில் மயக்கம் வந்து கல் நுனியா தெரியும். அப்படி கேட்குற பத்தியா? அறிவில்லை. நீ தான் காப்பாற்ற தெரியுறியா? அந்த தைரியத்துக்கு தான் நீ பேசினுக்கிற. அப்போ நம்ம ரெண்டு பேரும் அதே மாதிரி சார்லி இப்போ இது பண்ணிடுறானா? ஆமாம் ஆமாம். நானும் பக்கத்தில் போய் கூண்டில் உட்காந்துட்டா. டேய் தண்ணி அதெல்லாம் பண்ண முடியாதுலாம் சொல்கிறதுக்குள்ள வந்துட்டான் பார். வாயில் மண்டியில் போடு. எங்க வாயில் வெத்தலை பார்க்க போட்டோம். அவன் மென்று முயங்கிட்டதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். அந்த கண்ணை மென்று முயங்கி திருப்பி துப்பிச்சு. ஷீ இது எங்கே தரணும்? என்னை வந்துச்சுடா. எங்கே போய் தரணும்? டேய் எப்பட்டே போகக்கூடாதுடா. டேய் ஸ்டாலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டாலா? டேய் எங்க இவா? டேய் ஸ்டால் இல்லடா. இரு நீங்க செக் பண்ணிட்டு போவோம். இரு. டேய் ஷீட்டா போட்டுருக்கீங்க அதுடா. இரு எதுக்கோ செக் பண்ணுவீங்க. டேய் இங்க கோடு போடணும்டா. கோடு போடணுமா? கோடு போடணும்.
1 2 3 போடுங்கடா கூட. Okay. ஆ இப்போ எங்கே இருக்குது, நம்ம எங்கே போனோம்? அந்த இதோ கீழே இது பேர் அங்கே ஸ்டோரேஜுக்கு போகணுமா? ஸ்டோரேஜ் போயிட்டு ஆமாண்டா, ஸ்டோரேஜுக்கு போகணும்டா. ஸ்டோரேஜ் தான் தரணும். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்கும்டா. ஆகலாமா? சரி ஏதோ ஒன்று போ. ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்கும். சொல்லு, நான் போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் போ. ஏன் கரெக்டாக ஃபுல் வந்துட்டான். இந்த இங்கே தான் கார் இருக்கும். ஆமாம், இந்த ஏரியா தான் அந்த லீவில் எனக்கு கொடுத்த கார் இருக்கும். ஈவில் நன் இல்லை, ஈவில் ஆயா. அது ஈவில் அப்படின்னு கோமாளி. அந்த ஈவிலன் அத்தை கேம் அத்தை வீடியோவில் போடலாம், கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் போடுறேன். பட்டனை காணோம் கைஸ். நாங்கள் போடுவோம். எப்படி நம்ம போடுவோம்? கனவுல போடுவோம். எல்லாம் போய் கனவுல போய் பாருங்க. அங்கே பார்த்தீங்களா காரு தரமாக இல்லை, அவனுக்கு காது கேட்குதா இல்லைன்னு தெரியல. இப்போது ஷட்டர் ஓப்பன் பண்ணால் சவுண்ட் கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? இப்போ நான் கூட இப்போ வருமா இல்லையா? போட்டேன் நான். வருமா இல்லையா? வரணுமா இல்லையா? அவன் செவிட்ரா. அங்கே பற்றி கீழே எத்தனை நியூஸ் பேப்பர்னு எல்லாம் ஈவினிங் கொடுத்தது தான். அதெல்லாம் என்ன நியூஸ் இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கு வந்து கம்பியோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. ஆமாம். அப்புறம் ஈவிலன் வந்து ஒரு பையனை வந்து காது மேலே போட்டு படுகு போட்டான் அப்படின்னு போட்டிருக்கோம். நீ எப்போ அந்த நியூஸ் பேப்பர் வச்ச? அடைக்கிலேருந்து பார்த்து இதுக்கு தான் இந்த காரே ஒன்றும் கேட்டான். ஆனால் நம்ம இந்த காரை வச்சு அவனுக்கு வேண்டா, அது வெறும் அட்டை தான்டா. அது பிச்சாலே போகுது. உங்களுக்கு காரத்து வந்து இடியணுமா? அதாவது எனக்கு கை வலி. அது பிக்க குடிச்சிட்டு போ. காரை சும்மா ஓடி ட்ரை பண்ணுவோம். ஓட்டினே இருப்பேன். இங்கே மூட்டி தரக்க முடியுதா பார்க்கலாம். இரு, டேய் தரக்க முடியும்டா. தரக்க முடியாதுடா, நிச்சயம் முடியலடா. ட்ரை பண்ணி என்னடா கம்பி மாதிரி நிற்கிறாங்க. போடு. எப்படா முன்னாடி சாவம் இப்போ செத்தான்? அது வந்து ஒரு பேஸ் மட்டும் ஒரு சாங்கு. இரு, நம்ம கீ ஏற்ற வந்தோம்ல, முன்னாடி பார்த்து வந்தா வீக்கு தலை. இங்கே தான் போய் நம்ம கீ போகணும். இங்கே தான் கோடு கிடைக்கும். இந்த கோடு எடுத்துன்னு போய் தான் கஃபேட்டேரியா போகணும். நான் தப்பாக வந்துட்டேன். ஐடி கார்டு யாரா இவன்? கோமாளி. ஆமாம், இவன் தான் கஃபேட்டேரியா செக்யூரிட்டியோ இருக்கலாம். இவன் தான் காணாமல் போயிருக்கலாம். இவன் பேர் குரங்கு குப்பை. நல்லா இருக்கு. கார் திருப்பி ஏற்றுவோம், அவனே ஏற்றுவோம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதை ஐஸ்கிரீம் அண்ணனோட காராண்ட போயிடலாம். இரு, இதுக்கும் முட்டி பார்க்குறேன். இரு, ஒரு 4-5 வாட்டி முட்டி பார்க்குறேன். முடியலாம், ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். முட்டுறா என்னடா உடைய மாட்டேங்குது. பக்கத்துலேயே அதே மாதிரி தானே இருந்துச்சு. அதே மாதிரி வஞ்சி தானே ஆகணும். இது பக்கா கிளிச்சா அதெல்லாம் இல்லை பொழுது உடையவே கூடாது பொழுது. நம்ம சும்மா 2 பொம்மை உடைய நம்ம பார்த்து ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்த்தா வரேன். அப்படியா? சூப்பர். எப்படி ரிவர்ஸ்லேயே வந்த பத்தியா? ஓ மை காட். ரிவர்ஸில் ஓடும். அது உனக்கு நேரம் தெரியல பத்தியா? பார்த்துல விடு. நம்ம என்ன பண்ணோம், அந்த காரை மட்டும் தான் போய் இடணும். அவன் கார் நம்ம ஓட்டி போயிடலாமா? டேய் நீ என்ன பார்த்து பேசாதடா, வண்டியை பார்த்து ஓட்டுறா. அங்கங்கே மூணுக்கிறான். இரு, நான் இப்போ எங்கே தெரியுமா போனோம்? கஃபேட்டேரியா போகணும். அப்படி கரெக்டாக போவானா? அதான் போனோம். இல்லைன்னா அவனை ஷூட் பண்ணுருவேன். ராடு, நீ மொடங்க ஒழுங்காக கூட்டின்னு போயிடு. நான் உனக்கு 24 கேரட்டில் தங்கம் வாங்கி தரேன் கனவுல. தங்கம் எங்கே எவ்வளோ தெரியுமா முதல்ல? இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து என்னை தெரிஞ்சு 13,850 ரூபான்னு நினைக்கிறேன். தினமும் வளர்ற. ஏய் கரெக்டான அமௌண்ட்ரா. சரி, இங்கே என்ன அடிக்கணும் சொல்லி பார்க்கலாம். இங்கேயா கீ இருக்கான். இந்த கேத்து என்ன எடுக்கிறோம் சொல்லி பார்க்கலாம். இங்கே போயிட்டு அந்த கட்டிங் பிளேயர் எடுக்கணும். அதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். சொல்லியிருந்தா நம்ம வீட்டிலேருந்து எடுத்து வந்துடலாம். ஆமாம்ல, இவங்க அப்பா வந்து கார் சிங்கரில் அந்த இதில் இருக்குமேடா. ஆமாம், இந்த வண்டியிலே இருக்குமே அது. என்னடா டேய், ஒரு ரிப்பேர் கிட்டு கூட வச்சிருக்க மாட்டியாடா தம்பி? ஐஸு 1 ரூபா 5 ரூபா 1 ரூபாயில் இருக்குது, 5 ரூபாயில் இருக்குது, 10 ரூபாலையும் இருக்குது. ஏய், இவன் அநியாயமாக 100 ரூபாய்க்கு விற்கிறான்டா. இவன் கடையிலே வாங்க. ஆனால் ஷாப்டவுன்லாம் அம்பேர் 100 ரூபா கொடுத்து அவன் அதிகமாக தான் விற்கிறான். ஆனால் கட்சியில் சாவ வச்சிடறான். 100 ரூபாய்க்கு விற்று. இவனோட ஃபேக்ட்ரியே ஒன்று இருக்குது. அது ஐஸ்கிரீம் 7லேயோ 8லேயோ தான் காமிப்பாங்க. 8 வரல ப்ரோ. வந்துச்சு ப்ரோ.
எதுன்னு தெரில போல 7 தான் பார்த்தேன் நான். இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். ரோனா நான் தப்பிச்சிட்டா. டேய் எடா பாட்டே. டேய் தாண்டி போயிட்டு ப்ரோ நம்ம தான் எப்பறா போச்சாங்க. டேய் என்னடா தூக்கி நான் இங்கே விட்டான். மொட்டை மண்டையா? அவன் மொட்டை இல்லைடா, சொட்டை. நடுவில் மட்டும் சொட்டையாக இருக்கும். அதான் கேப் போட்டுனுறான். ஃபுல் கிட்டு போட்டுனுறான் மூஞ்சி ஃபுல்லாக. அவ்வளோ பெரிய மூஞ்சி இருக்கும். ஆனால் இவன் தான் அங்கே தான் பத்துங்குவான் அவன். இப்போ நம்ம எப்படி நான் வெளியே போகிறதுக்கு என்ன கிடைக்கணும்னு தெரியல. இங்கே அவன் ஐஸ்கிரீம் மண்டே வர நான் பார்த்து அவன்கிட்ட கேட்போம். ஐஸ்கிரீம் மண்டையா எங்கடா கரே? இந்த ராயில் என்ன பார்க்கலாம். எங்க டேப்பா டேப் வச்சுனடா போடுறது. எனக்கு தெரிஞ்ச கிரானைட் டூல டக் டேப் வச்சு இதுக்கு ஓட்டும். ஹெலிகாப்டர் ஓட்டும். ஹெலிகாப்டர் ஓட்டும். என்ன பண்ண சொல்லுவாங்க? பத்துங்க போறாங்க. வாயில ஓட்டிடலாமா இல்லை காலில் ஓட்டி விட்டலாம்? நடக்க முடியாது, குச்சி குச்சி போவான். ஆனால் பாட்டு பாடுறானே. டேய் அவன் கம்பிடா, டப்புன்னு பிச்சிருவான். ஏங்க என்னங்க இது? என்னடா ஒயர் எங்கேயோ போகிற மாதிரிலாம் இல்லை. பாடுறா எங்கே போகுதியா? சைடில் போகுதுடா. இரு எங்கன்னா ஒயர் பாக்ஸ் இருக்கா பார்க்கலாம். பாக்ஸ். A few moments later. மேலே இங்கே இருக்குதுடா. ஆடா பாவீங்களா? பச்சையில் ஷாக் அடிக்காது உங்களுக்கு? இல்லை பச்சையில் ஓட்டணும். அது ஒட்டினா அப்புறம் திறக்கும். என்னடா இது கதையாகுது? அதான் எனக்கு புரியலையே. ஏன்னா பட்டன் வச்சா போகலாம். ஓகே பட்டன் தொட்டா போகலாம் பார்க்கலாம். சரி அதை எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு? அவன் இப்போ பிச்சா திருப்பி லாக் பண்ணிக்குமா? இப்போ அது ஒட்டணும். ஓகே வந்து சிப்பிட்டு பிச்சா லாக் ஆகிடுமா? அவன் கீழே வந்துடும். அதான் அப்போ லாக் பிச்சுட்டு ஓடி எடுத்துக்கூட லாக் போட்டுருந்தேன். எப்படி எங்களை மூட்டு போய் அவன் ராடுடா எல்லாத்தையும் வச்சுன்னு வந்துடும். அப்போ நம்மளாம் வந்து பாய்ஸ் என்னமோ சொல்ல வந்தாரு, அவர் அப்படியே மாத்திட்டாரு. இருங்க ப்ரோ, நம்ம பாய்ஸ்னா அவரு அவர் கம்பி இல்லை. அவரை பத்தி சொன்ன போற சைட்லாம் வரான் அந்த பையன் இல்லை, அவன் கம்பி தம்பி. நம்ம கீழே போட்டு போனோம் அப்படியே தாங்க. எப்படியோ என்னோட தோத்தம். ஐயோ இப்போ ஒரு கம்பிக்கு ஒரு தம்பி இருந்து கண்ணு தெரியல. நான் பொறுமையா வரேன். இப்போ கம்பிக்கு தம்பி இருந்து மினி பாட்டன் ஒருத்த வந்தா எப்படி இருக்கும்? இருக்கலாம். இருக்கா? ஏய் கம்பி தம்பி உடுகுற தம்பியா? நிறைய தம்பி இருக்குடா. ஒரு அண்ணன் கூட இருக்கான்ல, குண்டண்ணன். குண்டண்ணன் இருப்பாரு. பாட்டா போடலாம். இது தந்தாச்சு. அவனுக்கு சவுண்டு கேட்டுருக்கணும் நினைக்கிறேன். பார்த்து நான் உள்ள பாட்டா பிரிச்சு சொன்ன மாதிரி கட்சி. இது பத்தியா என்ன இது பேரு? இப்போ வந்து கட்டர். கட்ரு. இந்த கட்டரை எடுத்து என்ன திரும்ப பண்ணோம்? நம்ம காரை வச்சு இடிச்சோன்னா ஒரு இடத்துல ஒருவேளை இருந்தாங்க கட்டரா இருக்குமோ? கம்பிக்கு கட் பண்ணி பாரு. ஏன் கால் வெட்டிக்கிறதுக்கா? நகை கட்டர்னா கால் வெட்டிக்கிறது. அது என்னோட நகை கட்டர் இல்லைப்பா, நம்மளுடைய ராடோட கட்டர். ஏன்னா ராடு இல்லை, ஒரு இரும்பு கட் பண்ண தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இது அது சார்லி எடுத்து வந்து குதி கசில அதுவே வந்துக்கும்டா. சார்லி தான் கூண்டில் இருக்கிறாடா. டேய் அப்படியே கூண்டு எடுத்து வந்து போட்டால் முடிஞ்சு போச்சே. அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தூக்கி போயிடலாமேடா. அங்கே திருப்பி கைட்டணும்ல. டேய் எப்படா நம்ம தூக்கத்து இந்த சாவியே தூக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவன். ஏண்டா 110 கிலோ தூங்க சார்லஸ் கிட்ட சொல்கிற பத்தியா? டேய் அந்த சார்லியே ஒரு 200 கிலோ இருப்பான்டா. அதான் 100 கிலோ 400 கிலோ. அதான் 12 மணிக்கு வந்து 12 மணியோ 11 மணியோ வந்து ஐஸ்கிரீம் வாங்குறானே, அதிலே தெரியல உனக்கு. என்ன சார் காரை காணும். இச்சி இது இல்லையா அந்த பக்கமா? நானா பார்த்துக்கிட்டா காரை காணும். எப்படா பார்த்தோம்? நம்ம கீழே போனோம். விட பேசினே பாரா. இது என்ன சரி என்ன அப்படியே வெளியே போயிடலாம் நம்மளே. ஆனால் சார்லி காப்பாற்றி ஆகணும். நீ விட்டு போயிடலாமா? இல்லை சார்லியா? டி பாவண்டா, நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கேட்டோம் ஆனால் வாங்கி தரல. எங்க அப்படி நிற்கலாம். முதல்ல வயிற்று தொப்பையை காமிச்சு நிற்கிறான். பாரா இங்கே பாரு, முஞ்சா பாரு. இங்கே காது கூட கேட்கல. இன்னும் வந்த ஒழிஞ்சிருக்கிறேன். எங்கடா ஒழிஞ்சிருக்கிறோம்? அப்போ வா கிட்ட போகலாம். இப்போ நம்ம ஒரு ஓரம் பண்ணணும். கண் தெரியாது. நேராக போய் சைடில் திரும்பினாதான் கண் தெரியும். பாரா அப்படியாண்ணா? அப்படிதான் போய் பாரா. சரி போறேன். ஏன்னா உட்கார ஏந்து போனா சவுண்டு கேட்காது இல்லை, அதனால தான் சவுண்ட் எல்லாம் புடுங்க மாட்டான். பாரா ஒரு ஓரமாக போய் அப்படியா பாரு. அவன் திரும்பி பாரா. பார்க்கவே இல்லை ஒன்று. அவன் பாரு இப்போ இப்போதான் பார்க்குறான் பாரு. சவுண்ட் ஆஹா அப்படின்னு வரான். ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் தெரியும் பொழுது அவருக்கு. ஆமாம் சைடு தெரியாது போல. ஸ்ட்ரெயிட் வியூ மட்டும் தான் பார்ப்பாரு. அதான் அந்த மாஸ்க் போடாதுன்னு சொன்னா கேட்டானா, ஒரு சொட்டைக்காக மாஸ்க் போட்டு வச்சுக்கிறான். அது அவங்க அப்பா போட்டது, அதனால அவன் போட்டுக்கிறான். அப்போதான் அவங்க அப்பா நான் அவங்க அப்பாவும் சொட்டையா இருப்பாரு. இருக்கலாம். அவர் மொட்டையா இருப்பார். அவனை ஒரு தட்டி முட்டிட்டு போயிடலாமா? எங்கடா இருக்கிறான்?
டேய் டேய் எவ்வளோ பூச்சாங்க இதெல்லாம் அநியாயம்டா டேய் ரெண்டாவது இது வந்து அநியாயம் மக்கரமா மக்களே. டேய் இதெல்லாம் என்ன அநியாயம் திருப்பி எங்க தூக்கிட்டு வந்துடும் திருப்பி டேப் போடணுமா டேப் திருப்பி பிச்சு விட்டாங்க பிச்சு தூக்கி வெளியே நம்ம தான் டேப் போட்டோமே அவனுக்கு தெரியாது பொழுது அவன் மெக்கானிக்லாம் இல்லை ஃபஸ்ட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிறான் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஸ் பண்ணி திருப்பி ஃப்ரிட்ஜிலே போட்டு வச்சுக்கிறான் அதாவது ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு நான் பால் இருக்குது ஏன் அங்கே ஒரு அது ஒரு ரக்பி பால் ஏன் ஒரு விண்டோ வச்சு நாங்கள் போட்டு பார்க்கலாம் டொமெல் ஒரா உடஞ்சிச்சுடா பாத்தடா குத்தத்தில் குத்துற போகுது அப்புறம் தொத்துறேன்டா நம்ம சுற்றின்னு போயிடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் டைம் வேஸ்ட் தான் ஆகும் சுற்றின்னு போயிடலாம் பாட்டுன்னு ஓகே गाइस கார் தூக்கிட்டு எப்போ அந்த ஓரத்தில் விட்டு வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து நெய்பர்ஹுட் தான் போக போகிறோம் ஏன் ஆமாம் முடிஞ்சு போச்சு டேய் நம்ம ஸ்டாலில் போய் கீ விட்டு வந்துட்டாங்க ஆமாம்ல புஸ்தாங்க ராடு உன்னை வச்சுக்கிறேன் அந்த பாட்டில் அந்த பார்ட் 2ல் ஒரு தடவை கூட சாவாமல் ஒன்று முடிச்சுக்காம கனவுல பார்க்கலாமா பார்த்துன்னு தான் இருப்பேன் நீ பார்த்துட்டு தான் இருப்ப சோ அந்த கேஜிக்கு எதுவுமே உனக்கு காப்பாற்றும் டேய் ஒரு ஐஸ்கிரீம் கேட்ட நீ வாங்கி தரல டேய் அவர் தான் மாட்டினுக்கிறான் கோலாரியா கேஜிக்கு இதுக்காச்சு எங்கட ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமே இப்போ வாடா இப்போ வந்து முஞ்சா புடுறா பயமாக இருக்குது எவ்வளோ பேர் என்னடா சீடி சொல்லி போட்டேன் அவ்வளோதான் நம்ம வெற்றிகரமாக காப்பாற்றிட்டோம் ஆமாம் இப்போ நாங்கள் ஒரு சார்லி இதை பேர் காப்பாற்றிட்டேன் எனக்கு ஒழுங்கா நான் gift கொடுக்கலாம் அவ்வளோதான் உனக்கு கிஃப்ட்லாம் அதுக்காக அவங்க கற்றுத்தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் காப்பாற்றணும் பரவாயில்ல ஒரு gift கூறா முஞ்சா ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு சார்லி ஒரு gift இருந்தால் தாயண்டா எவ்வளோ நேரம் கேட்டுக்கிறேன் உரா வேணாம் உன்னோட கை தட்டுறா சரி சூப்பர் கை தட்டினதே போதும் என்னடா இது மிக்ஸி எடுத்து கொடுக்குற இதுவே நம்மளுக்கு பெரிய கிஃப்ட்டு கூறா ஃப்ரெண்ட்ஷிப் சொத்து நமக்கு அது மட்டும் இங்கே பாருங்க நம்ம 3 பேர் இருக்கோம் நான் அந்த சார்லி இது வந்து என் பக்கத்தில் உட்காந்து ப்ரோ ஆஹா அவ்வளோதாங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி இது வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்குவாட் கேமிங் பை பாய்